புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும். The world going to be witness a biggest ever crowd in Malaysia happening for audio launch for a movie for a man. That's for Thalapathy. சும்மா சொல்லக்கூடாது, உங்களோட வருவிக்காக ஐ எம் வெயிட்டிங். உங்ககிட்ட இந்த வர்ற இந்த ஆடியோ தாங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷனு, வேற எதுவுமே இல்லை. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். ஜனநாயகன் ஆடியோ லான்ச். எஸ் நண்பா நண்பிகளே, மிகவும் சிறப்பாக விமர்சையாக மலேசியாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஃபைனலி எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. சாரி, சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வீடியோ தான் எனக்கு லேட் ஆகிடுச்சு போட. அங்கே பல விஷயங்கள் நடந்திருக்கு, கீ மொமெண்ட்ஸ், ஹைலைட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நாம் பார்க்க போகிறோம். நம்மளோட இந்த புது டிகோட் சோஷியல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லொக்கேஷன் எங்கே நடந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஆடியோ லான்ச் நமக்கு ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே பல அப்டேட்டுகள் நமக்கே தெரியும். மலேசியாவில் இருக்கக்கூடிய புக்கிட் ஜலீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஸ்டேடியமில் தான் நடந்திருக்கு. இங்கே பல விதமான ஃபுட்பால் மேட்சஸ், கான்சர்ட்ஸ் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது அந்த ஸ்டேடியமில் தான் நம்ம தளபதி நடிச்சிருக்கக்கூடிய அந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச். அது ஆடியோ லான்ச்னு சொல்ல முடியாதுங்க, கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி தான் நடந்தது. அது பேருமே தளபதி திருவிழா அப்படின்னு தான் மார்க்கெட் பண்ணப்பட்டது. 87,500 பேர் கிட்ட மொத்தம் உட்காரக்கூடிய சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஸ்டேடியம் தான் இது. மலேசியாவில் இருக்கக்கூடிய குவாலாலம்பூர் பகுதியை சேர்ந்தது தான் இந்த ஸ்டேடியம். மலேசியாவில் இருக்கக்கூடிய குவாலாலம்பூர் பகுதியில் கோலாகலமாக நடந்த ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னா இதுதான் நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்லைங்க, எல்லோருமே இதை தான் சொல்கிறாங்க. இந்த ஆடியோ லான்ச் முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய தத்தோ அப்துல் மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போய் செட்டில் ஆன ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், இங்கேருந்து அங்கே ஒரு ஜவுளி கடைக்கு தான் வேலைக்கு போயிருக்காரு. பின்னர் ஒரு செக்டாராக அவர் முன்னேறி இப்போ அங்கே பெரிய ஆண்டர்பிரினியராக இருக்காரு. இந்த மாதிரியான கன்செப்ட் எல்லாமே எடுத்து நடத்துவார். அப்படியாக இந்த ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்சும் அவங்க கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. மாலிக் நிஜமாவே பயங்கரமாக பண்ணிட்டாரு. தளபதியோட நெருங்கின நண்பரும் கூட. அதனால மிக விமர்சையாக, ரொம்ப பாதுகாப்பாக, டைட் செக்யூரிட்டியோட, ப்ராப்பர் பர்மிஷன்ஸோட பக்காவாக பண்ணி கையில் கொடுத்துருக்காருங்க. கிட்டத்தட்ட 90,000 1 லட்சம் வரைக்கும் இப்போ சொல்கிறாங்க. மொத்த சீட்டிங் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது அஃபிஷியலாக எதுவுமே வெளியே வரல இப்போ வரைக்கும். அந்த ரீசனால் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருக்கலாம் அப்படின்னு தான் இப்போ வரையும் பேசப்படுது. மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் ஒரு ஈவெண்ட்டுக்கு இத்தனை பேர் கூடிய ஒரே ஈவெண்ட் இதுதான், ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் தான் அப்படிங்கிற ஒரு பெயருமே இடம் பெற்றிருக்கு. அந்த அளவுக்கு இங்கே கூட்டமானது கூடியிருக்குங்க. நீங்களே பாருங்க மக்களே, தளபதி ஒரே ஒரு நபருக்காக இவ்வளோ பேர் செலவு பண்ணி அங்கே போய், அதுவும் வேற ஒரு நாட்டில் ஒரு மனிதன் தமிழ் ஆக்டருக்காக இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுறதுலாம் கண்டிப்பாக வேற யாருக்குமே அவ்வளோ எளிதில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதாங்க. மேலும் இந்தியா மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட், ஸ்ரீலங்கா அப்படின்னு பட்ட எல்லா நாடுகளில் இருந்துமே அங்கே வந்திருக்காங்க. கூட்டம் தேடி வந்திருக்கு இந்த ஒரு நபருக்காக அப்படிங்கிறது நிஜமாவே தமிழ் சினிமாவுக்கே பெரிய பெருமை தான். அது மட்டும் இல்லாமல் மலேசியன் கவர்மெண்ட்டுக்கே ரெவன்யூ ஈட்டு கொடுத்துருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. பல ரூம்கள் எல்லாமே புக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலம் எல்லாமே ஃபுல்லாக இருக்குங்க. அப்படி இருக்கும்போது 2 நாட்களில் பல வருமானத்தை அந்த நாட்டுக்கு ஈட்டு கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. அதற்கு காரணம் இந்த தளபதி திருவிழா தான். மேலும் அது மட்டும் இல்லாமல் அங்கே கூட்ட நெரிசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிதளவில் பார்க்க முடியலைங்க. ரோட்டில் தளபதி அவர்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது கூட மக்கள் எல்லாமே டீசெண்டாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் இங்கே கூட்டம் அதிகம், அதனால் நெரிசல்கள் ஏற்படுது. இருந்தாலும் அதையுமே நாம நினைச்சா கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அதை எல்லாமே பக்காவாக கண்ட்ரோல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் பக்கா செக்யூரிட்டி கொடுத்துருந்தாங்க. டைட் செக்யூரிட்டி போடப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி ஏர்போர்ட்ல இருந்து இந்த ஸ்டேடியம் வர வழியில் அந்த ரோடை இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வரும்போது மட்டும்தான் ஒன் வேவ் ஆக்கியிருக்காங்க. மிகப்பெரிய கான்வாய் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலும் ட்ரம்ப்புக்கு அடுத்து விஜய்க்காக தான் அந்த வேவை ஒன் வேவாக ஆக்கியிருக்காங்க அப்படின்னு கூட பல செய்திகள் வெளிவந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட படத்தில் பார்க்குற மாதிரியே இருந்ததுங்க. ஒரு கேங்ஸ்டர் அரைவல் ஆகுற மாதிரியே தான் இருந்துச்சு. முன்னாடி ஒரு 4 காரு, பின்னாடி ஒரு 4 காரு அப்படின்னு அந்த சீனே வேற லெவலில் இருந்துச்சு. அந்த வீடியோக்கள் எல்லாமே வெளிவந்தது நம்ம பார்த்துருப்போம் இன்ஸ்டாகிராமில். அடுத்ததா டிக்கெட் விலை என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2140 ரூபாயில இருந்து 6450 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் காஸ்ட் இருந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லைவ் போடல. அது ஒன்று தான் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. ஆனாலும் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் அங்கே போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் கிளிப்பிங்காக எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்பா சாமி, இன்ஸ்டாகிராமே திறக்க முடியலங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நிகழ்ச்சியை பற்றின அந்த கிளிப்பிங்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாரோட ஐடியிலையுமே. மேலும் இந்த ஆடியோ லான்ச் சென்னையில் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதா எங்களோட கவலை. ஆனால் இங்கே வைக்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருந்தா இது கரெக்டாக முடிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். மேலும் இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடிய பல பேர் அங்கே போயிருக்காங்க. அங்கே இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிட்டாங்க. லைவ் சிங்கிங், லைவ் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பின்னிட்டாங்க. இந்த கூட்டம் எல்லாமே வைபிலே வச்சிருக்கிறதுக்காக அங்கே தளபதியோட ஐகானிக் சாங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணப்பட்டது. அனிருத் அங்கே இப்போ ஜனநாயகன் படத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய 2 சிங்கிள்களையுமே அங்கே லைவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 30 பிளேபேக் சிங்கர்ஸும் அங்கே கலந்துக்கிட்டாங்க. அவங்களுமே பாடியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. விஜய் யேசுதாஸ், எஸ்பி சரண், டிப்பு, ஹரிச்சரன், ஹரிஷ் ராகவேந்திரா, கிரிஷ், அனுராதா ஸ்ரீராம், ஸ்வேதா மோகன், சைந்தவி, ஆண்ட்ரியா ஜெரிமியா, இப்படியாக பல பேரும் அங்கே லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காகவே கலந்துருக்காங்க, பாடியும் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் இந்த ஆடியோ லான்ச் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை. ஜனவரி 4, 2026 அப்போ நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் போட்டாங்கல்ல, அதுக்கெல்லாம் கூட காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அங்கே நடந்த அந்த வைபை உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்பிங்காக போட்டு காட்டலாம் அப்படின்னாலும் நமக்கு ஸ்ட்ரைக் வந்துடும். அந்த ரீசனால தான் நம்மளால் எதுவுமே ஆட் பண்ண முடியல. அப்போது அந்த ஸ்டேடியத்தோட வைபு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஓகே, இதை அடுத்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப்குமார், அட்லி, தமிழ் நடிகர் சங்கத்தோட தலைவர் நாசர், ஸ்ரீநாத், சுனில் தெலுங்கு ஆக்டர் அவருமே கலந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாடலாசிரியர் விவேக் அவருமே இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துருந்தாருங்க. மேலும் பிரபுதேவா போன்ற பல டான்ஸ் மாஸ்டர்களும் இங்கே கலந்து தளபதிக்காக ட்ரிபியூட் கொடுக்கறதுக்காகவே வந்திருந்தாங்க. மேலும் இந்த இயக்குனர்கள் எல்லாம் சன் பிக்சர்ஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தளபதிக்காக வந்திருக்காங்க. அதுதான் உண்மையான விசுவாசத்தை காட்டுது. நாளைக்கு இவங்களுக்கு சினிமாவில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத துளி அளவு கூட யோசிக்கலைங்க. தளபதி அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லுக்காக வந்திருக்காங்க. மேலும் பல மீம்கள் சன் பிக்சரோட ஓனர் கலாநிதி மாறன் அவர்கள்கிட்ட இவங்க பர்மிஷன் கேட்கறதாகவும் லீவுகள் கேட்கறதாகவும் பல மீம்கள் பார்க்க முடிஞ்சுது. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், ஆனாலும் அவங்களோட அந்த லவ் அண்ட் அந்த விசுவாசத்துக்கு யாராலையுமே ஈடு கொடுக்க முடியாது. தளபதி அப்படிங்கிற ஒருத்தருக்காக தயங்காம வந்து நின்று இருக்காங்க. மேலும் நம்ம தளபதி அங்க ரேம்ப் வாக் பண்ணியிருக்காரு. அப்போலாம் அங்க இருக்கக்கூடிய டெசிபல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நியர்லி 140க்கு அபோவ் டெசிபல் அங்கே இருந்திருக்குங்க. சவுண்டு அந்த அளவுக்கு அரங்கமே அதிர அளவுக்கு சவுண்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ்லேயே நம்ம தளபதி டான்ஸும் ஆடி இருக்காரு. அது கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுவே பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. அப்போ அந்த ஸ்டேடியத்தில் என்ன வைப் இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிறது இது கிடையாது, படத்தில் இருக்கு அப்படிங்கிறத எச் வினோத் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் நமக்காக நம்ம முன்னாடி லைவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. இதற்காகவே இந்த ஜனவரி 4 எப்படா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் நம்ம தளபதியோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் என்னோட பையனை ஹக் பண்ணணும் போல தான் ஆசையாக இருக்கு, ஆனாலும் நான் ஹக் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரேம்ப் வாக்கில் விஜய் குழந்தை மாதிரி அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்து அந்த ஹக்கை கொடுத்தாரு. அதெல்லாம் ரொம்பவுமே பெரிய கூஸ்பம் மூமெண்ட் தான். மேலும் இதையடுத்து ஜனநாயகன் படத்தோட இயக்குனர்
வினோத் அவர்கள் பேசுறாங்க. இந்த படம் ரீமேக்குன்னு அங்கங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது முழுக்க முழுக்க தளபதியோட ஒரு படம், தளபதியோட ட்ரீட் தான் இருக்கு. மேலும் இந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிறது நான் இப்போதான் சொன்னேன். அதே போல கிட்டத்தட்ட 90 செகண்ட்ஸ் கேமரா ஆன் பண்ணதுல இருந்து தொடர்ச்சியா டான்ஸ் ஆட போறாரு. அதுதான் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டையும் ரிவீல் பண்ணியிருக்காருங்க. மேலும் நம்ம தளபதிக்கு இந்த படம் முடிவு கிடையாது, இதுதான் ஒரு ஆரம்பம், இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்னு தான் அவரோட வார்த்தைகள் இருந்தது. நான் அவரை உயர்த்தி பேசல, அவரே ஒரு உயரம் தான் அப்படிங்கிறது தான் லிரிசிஸ்ட் விவேக் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல 5 பாடல்கள் இவர் தான் லிரிக் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. நடிகர் சங்க தலைவர் நாசர் அவர்கள் பேசுறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தன்னோட மகன் படுத்த படுக்கையா இருந்தவரை எழுப்பி நடக்க வச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம நடிகர் சங்கம் ஒரு பிரச்சனையில இருக்கும்போது பணம் கேட்ட போது அவரு நன்கொடையா 1 கோடி ரூபாய் கொடுத்திருந்தாரு. அதுவுமே ஒரு பெரிய ஹெல்ப் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேஜில் அவர் தளபதி முன்னாடி சொல்றாரு. நீங்க சினிமாவிலேயே இருந்துடலாம் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆனா இதை பல பேர் அவர் ஆப்போசிட்டா பேசுறாரு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரியான பெரிய நடிகர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா பெரிய பட்ஜெட் படமா தான் இருக்கும். அதனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் வெளியே போறாங்க அப்படின்னும் போது சினிமா துறையை யாரு காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் பேசியிருக்காரு. மற்றபடி இதுல வேற எந்த அரசியல் டாபிக்ஸையும் உள்ள கொண்டு வர வேண்டாம். மேலும் பிரியாமணி, நரேன் இவங்க எல்லாமே பேசியிருந்தாங்க. நம்ம ஆக்டர் நரேன் பார்த்தீங்கன்னா சித்திரம் பேசுதடி படத்துல இருந்து விஜய் கூட நடிக்கணும் அப்படின்னு பெரிய ஆசை இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதையடுத்து தான் அட்லி பேசுறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அட்லி ஒரு மிகப்பெரிய ஃபேன் தளபதிக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு அசிஸ்டண்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய என்கிட்ட அவர் பேசினாரு. அது மட்டும் இல்லாம நல்லா வேலை பார்க்குறீங்க, ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க பண்ணுவோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. இப்படிலாம் எந்தவித பிக் ஸ்டார்ஸுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்கள்லேயே அவர் 50 படத்தை தானே நடிச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அப்படியாக கேட்கறதே ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு தளபதி தான் காரணம். தளபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க மரத்தில் இருக்கிற இலை கிளை மாதிரி கிடையாது, மரத்தோட வேர் மாதிரி. அந்த மரம் இருக்கிற வரைக்கும் அந்த வேர் எப்பயுமே கூடவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதை அடுத்து தான் கைஸ் ஃபைனலி நம்ம தளபதி பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசின மொமெண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட முழுக்க வந்துருச்சு. இருந்தாலும் அந்த ஆடியோ லான்ச் ஜீ தமிழில் ரிலீஸ் ஆகும்போது முழுக்க உட்காந்து பார்க்கணும். அப்போதான் நமக்கு முழு கூஸ் பம்ஸே கிடைக்கும். ஏன்னா நம்ம நேரில் போகலை, அதுதான் விஷயம். இதை சொல்லாமா வேணாவா தெரியல, என்னோட கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்லும் போதே அவரோட நெஞ்சத்துல எவ்வளவு வலி வேதனைகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பா இருக்கும். கிட்டத்தட்ட 33 வருடங்களா சினிமா துறையில இருந்து மேலும் பீக் லெவல்ல இப்ப இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ ரசிகர்களை, இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸை விட்டுட்டு நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய வலி வேதனையா நம்மளை விட அவருக்கு தாங்க அதிகமா இருக்கும். பின் இதை அடுத்து தளபதிக்கே உரித்தான அந்த குட்டி ஸ்டோரி அதையுமே ரொம்ப சிறப்பாக சொல்லி முடிச்சாரு. மேலும் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க, நமக்கு ஒருத்தவங்க கெடுதல் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மேல கோபப்பட்டுட்டா அந்த டைம் மட்டும்தான் நிம்மதியா இருக்கும். ஆனா அவங்கள மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்க்கை முழுக்க அந்த நிம்மதி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நிஜமாவே இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அப்படிதாங்க பல இடங்கள்ல போய்கிட்டு இருக்கோம். அப்படி போறது நல்லாவே தான் இருக்கு. இவர் சொல்றது உண்மைதான். மேலும் 33 வருடங்களா பல விமர்சனங்கள், பல அவமானங்கள், பல பிரச்சனைகள் வந்த போதிலும் என்னோட ரசிகர்கள் என்னை விட்டு போகல, எனக்கு துணையா நின்னாங்க. அதனால தான் அடுத்து இருக்கிற வருடங்கள் எல்லாமே அவங்களுக்கு துணையா நான் போய் நிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுதான் இவர் இப்ப சினிமா விட்டு போக காரணமா இருக்கு. அவர் எதனால சினிமா விட்டு போறாருன்றது கண்டிப்பா வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இப்படி 33 வருஷமா தன்னை வளர்த்து விட்ட இந்த ரசிகர்களுக்காகவே நான் போய் நிக்கணும், அதற்காக தான் நான் உச்சத்துல இருக்கக்கூடிய சினிமாவை விட்டு கொடுக்குறேன், எல்லாமே ரசிகர்களுக்காக தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு தாட் கண்டிப்பா யாருக்குமே வராதுங்க. 200 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா யாருக்குமே விட்டு வர தோணாது. மேபி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓபன் பண்ணலாம், கட்சியே ஆரம்பிச்சாலும் நடிச்சுக்கிட்டும் இருந்திருக்காங்க இதற்கு முன்னாடி இருக்க சில தலைவர்கள். அப்படி இருக்கும்போது இல்ல நான் முழுக்க கட்சியில இறங்க போறேன்,
மக்களுக்காக நிக்க போறேன் அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானத்தை விட்டுட்டு இவ்வளோ பெரிய ஃபேமை விட்டுட்டு மக்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்றதே பெரிய விஷயம்தான். ராக்கி பாய் தன்னோட கேஜிஎஃப்பை டெமாலிஷ் பண்ணிட்டு அவரோட இன்னொரு விஷயத்துக்காக போறாரு, அவரோட இன்னொரு மிஷனுக்காக போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் அரசியல் சார்ந்த எந்தவித டாபிக்ஸும் அங்க பேசக்கூடாது அப்படிங்கிறது பர்மிஷன்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம துண்டு கொடி இது எல்லாமே எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனாலும் ஒரு 2-3 பேர்கிட்ட கொடிகள் பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ கட்சிக்கான கொடியோ இல்லைனா அதற்கான துண்டு தானே எடுத்துட்டு போகக்கூடாது, நாங்கள் ஸ்டேடியத்தையே கட்சி கலரில் மாற்றி காட்டுறோம் அப்படின்னு எல்லார் கைகள்லையுமே பேண்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பேண்டில் லைட் எரியும். அது எப்போ எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடமெல்லாம் எப்போ இருட்டாகுதோ அப்போ எரிஞ்சுதுங்க. என்ன கலர்? ரெட் அண்ட் எல்லோ. ஆமாம், டிவிகேவோட கட்சி கலரில் அங்கே அந்த ஸ்டேடியமே ஒளிரிச்சு. அதுவே ஒரு பெரிய ட்ரிபியூட், அதுவே பயங்கரமான கூஸ் பம்பா இருந்துச்சு. மேலும் நம்ம தளபதி விஜய் என்ட்ரி கொடுக்கும்போது அங்க இருக்கிற ரசிகர் பட்டாளம் டிவிகே அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விஜய் அவர்கள் இங்க இது வேண்டாப்பா அப்படின்னு சைகை மூலியமா சொல்லியிருந்தாரு. அது எல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த விஜய் நன்றி சொல்லிட்டு போறவன் கிடையாது, தன்னோட நன்றி கடனை தீர்த்துட்டு போறவன். கண்டிப்பா என்னோட நன்றி கடனை நான் தீர்த்துட்டு தான் போவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாருங்க. அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது இது மூலியமா தெரியுது. இது ஆடியோ லான்ச்சா இல்ல தளபதி திருவிழா அப்படின்னு சொல்றதா, அப்படி இல்லைன்னா தளபதியோட ஃபேர்வெல் அப்படின்னு சொல்றதானே தெரியலங்க. இந்த நிகழ்ச்சி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யார் பெற்ற மகனோ கத்தி படத்துல இருந்து போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேடியமே ஃபுல்லா பாடிக்கிட்டு இருக்காங்க இந்த பாட்டை. அப்போ நம்ம தளபதி மைக்கை வாங்கிட்டு நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் நான் அழப்போறதே இல்லை அப்படின்னு அவர் சொன்னாலும் அவர் கண் கலங்கினாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்குமே அந்த வலி வேதனை இருக்க தான் செய்யும். ஆனால் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நம்ம அழுதுட்டோம் அப்படின்னா ரசிகர்கள் கண்டிப்பாக ரொம்ப மனம் உடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கடைசி வரையும் ஸ்ட்ராங்காகவே இருந்தாருங்க மனுஷன். அழுகவே இல்லை, அழவும் மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. மேலும் இது போல் பல மூமெண்ட்ஸ் நடந்திருக்குங்க. அதெல்லாமே சின்ன சின்ன கிளிப்பாக தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆடியன்ஸ்லாம் அங்கங்கே உட்காந்துருக்க இடத்துலையே தான் அவங்க வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. இது முழுசாக வரட்டும், வரும்போது தான் அந்த முழு வைபே நம்மளால் உணர முடியும். இந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸை பார்க்கும்போதே ஏன் அழகாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல, உங்களுக்கும் வியூஸ் போயிருக்கோம், நாங்களும் பார்த்து மகிழ்ச்சியாக இருந்திருப்போமே அப்படிங்கிற தாட்டு தாங்க லிட்ரலாக இருந்துச்சு. நம்ம தளபதி சினிமா விட்டு போறாரா அப்படிங்கிறதே இன்னுமே ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. சுத்தமாக நம்பவே முடியலை. அப்படியாக இருந்ததுங்க. அந்த ஸ்டேஜ் அவருக்கு கடைசி ஆடியோ லான்ச் அப்படின்னும் போது அவர் அந்த இடத்துல எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. மேலும் விஜய் அவர்கள் மலேசியாவில் இருக்கிற வரைக்கும் தத்தோ அப்துல் மாலிக் அவர்கள் விஜய் அவர்களை ஒரு குழந்தை போல பார்த்துக்கிட்டாருங்க. ரொம்ப பாதுகாப்பாக வச்சு அனுப்பி விட்டாங்கங்க. இங்கே சென்னை விமான நிலையம் வந்ததுக்கு பிறகு கூட்ட நெரிசல், அந்த கூட்ட நெரிசலில் நம்ம தளபதி கால் தடக்கி விழுந்துட்டாரு. அவ்வளவுதான். மொத்த மீடியாவுமே அவர் மேலே தான் ஃபோக்கஸு. அவர் தடுக்கி விழுந்துட்டாரு அப்படிங்கிறத முழுக்க போட்டு அடி அடிச்சிட்டாங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே. மீடியா ஃபுல்லாக இதுதாங்க ஃப்ளாஷ் நியூஸாகவே போய்கிட்டு இருந்துச்சு. இப்படியாக தடுக்கி விழுந்தா என்னெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். விஜய் கடும் போதையில் வந்திருக்கிறார், அதனால தான் அவர் கால் தடுக்கி விழுந்துட்டார். எதற்கு இதெல்லாம் தேவையா? எதற்கு தேவையில்லாத வன்முறையை வளர்க்குறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஒரு மனிதன் அவ்வளோ கூட்ட நெரிசல்ல கால் இடறி விழுறாரு. அப்போ யாரா இருந்தாலுமே அந்த ஒரு பதற்றம் இருக்கும். ஏங்க பிடிக்காமலே இருக்கட்டும்ங்க, மனிதநேயம்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு மனிதன் பிடிக்காத ஆளாவே இருந்தாலும் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இருக்காரு அப்படின்னா அவனை தான் நமக்கு பிடிக்காத, நம்ம அப்படியே போயிடுவோம் அப்படின்னு போயிடுவீங்களா? மனிதாபிமானம் அப்படிங்கிறது ஒன்று வேணும்ல. சென்னையில் மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு. செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள்னு எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் அடிச்சு உதச்சி பஸ்ஸுகளில் ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கு சென்னை மாநகரில். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கவர் பண்ணாத, ஃபிளாஷ் நியூஸா போடாத இந்த செய்தி நிறுவனங்கள்லாம் இதை மட்டும் ஏன் ஃபிளாஷ் நியூஸா போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிறதே தெரியலங்க. அதுவுமே முக்கியம் தானே. அதாவது இந்த போராட்ட செய்திகளும் போடுவாங்க, ஆனா இது பெரியதளவுல போகாது. அவங்க போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ, ஒரு போட்டோ வரும். பின் அந்த போராட்டக்காரர்களை போலீஸ் ஏத்துற மாதிரி ஒரு வீடியோ வரும், அவ்வளோதான். ஆனால் அது பெரிதளவில் ஃப்ளாஷ் நியூஸாக, அதாவது இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ண உடனே அதுதான் வருதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இருக்காது. ஆனால் அங்கே போராட்டமானது அவ்வளோ சைலண்டாக நடந்துகிட்டு இருக்கும். இது ஃப்ளாஷ் நியூஸாக வரவே வராது. அப்போது இந்த செய்தி ஊடகங்கள்லாம் மக்களுக்காக தான் செயல்படுதா இல்லை வேற எதற்காக செயல்படுதா அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கலங்க, மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்போ மாறும் அப்படிங்கிறதே தெரியலைங்க.
சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளோட சின்ன வயசுல இருந்தே நாம பார்த்து ஒரு விஷயத்த வளர்ந்தே வரோம் அப்படின்னா அது தளபதி விஜயும் ஒரு அங்கம். என்னோட வாழ்க்கையெல்லாம் திரும்பி பார்க்கும்போது சினிமா அப்படின்னாலே தளபதியோட படங்கள் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஒரே படத்தையும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இருக்குது. ஆனால் இன்னைக்கு அப்படியான ஒருத்தர் படத்திலேயே நடிக்க மாட்டார் அப்படிங்கிற போது கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மனம் வரல தான். இருந்தாலும் அவர் எடுத்திருக்க அடுத்த ஸ்டாண்ட் அதுவுமே முக்கியமான ஸ்டாண்டு தான். யாருமே எந்தவித பெரிய நடிகருமே இப்படியான ஒரு முடிவை எடுக்க முடியவே முடியாது. அதுவும் பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இப்படி வர வாய்ப்பே கிடையாது. இவர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் பாராட்டக்கூடியது தான். மேலும் இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குங்க. 1,25,000 பேர் இந்த ஆடியோ லான்ச்ல கலந்துகிட்டதா சொல்லப்படுது. அப்படியாக அதில் கமெண்ட்ஸில் போய் பார்க்கும்போது ஆந்திராவாலா படம் தெரியுமா, அதோட ஆடியோ லான்ச் தெரியுமா, 10 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு பல பேர் கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு சில பேர் பதில் கூறியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திராவாலா படம் அதற்கான ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது பொது வெளியில நடந்தது. ஆனால் இது ஒரு ஸ்டேடியம்ல நடந்திருக்கு. டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே வர முடியும் அப்படின்னும் போது அப்படி டிக்கெட் போட்டு ரூம் புக் பண்ணி அந்த ஸ்டேடியம்ல வந்து இந்த கன்சர்ட்டை முடிச்சுட்டு திருப்பி ஃப்ளைட்டும் புக் பண்ணி போகணும் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு நபருக்குமே 20,000 வரைக்கும் செலவாகும். அப்படி இருக்கும்போது இப்படி செலவு பண்ணி வந்து பார்க்குறாங்களா? அப்படி இல்லையே, அது ஃப்ரீயாக கூடின கூட்டம் தானே அப்படின்னும் சில விமர்சனங்கள் போயிட்டு தான் இருக்குது. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, அதை பற்றிலாம் பேசுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு விமர்சனமாக ஆக்கி அதை ஒரு பெரும் பிரச்சனையாக ஆக்காதீங்க தயவு செஞ்சு. ஆந்திராவாலா ஆடியோ லான்ச்சில் 10 லட்சம் பேர் கூடினாங்க தான். ஆனால் அதோட கதை வேற. இப்போ ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு கூடின கூட்டம் வேற. அதை கம்பேரே பண்ண முடியாது. அந்தந்த நடிகர் பாட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரசிகர் அப்படிங்கிற பேரில் நீங்கள் தேவையில்லாத பொருளிகளை தேவையில்லாத விமர்சனங்களை கலப்பாதீங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே எல்லோருமே நிம்மதியாக இருக்கலாம். ஓகேங்க, ஃபைனலி ஜனவரி 4க்காக மரண வெயிட்டிங். கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை எல்லோருமே பாருங்கள். பக்கா கூஸ் பம்ப்ஸ் கேரண்டிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானுமே ஆளில் போட்டுக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மேலும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த டிகோட் சோஷியல் சேனல் புது சேனல், அதனால் உங்களோட சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட்டை காட்டுங்க. மேலும் இது போல சினிமா சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸ், டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் இப்படியாகப்பட்ட சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, என்னென்ன டாப்பிக்லாம் முக்கியமான டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே நாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்ற போது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோவை உங்களோட டையார்ட் விஜய் ஃபேனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட்டில் நான் ஏதாவது கீ மூமெண்ட்டை விட்டுருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. அதை கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். மேலும் இது போல் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அதையுமே கண்டிப்பாக நான் ரிசர்ச் பண்ணி பேசுகிறேன். மேலும் பல டாபிக்ஸ் இது போல் நம்ம பார்க்க இருக்கிறோம், பல வீடியோக்கள் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.